ஜி கொஞ்சம் கெத்து காட்டுறா. உங்க அந்தப்புறத்துல சேர எனக்கெல்லாம் ஆசை இல்ல, சும்மா என் திறமைய நிரூபிக்க தான் வந்தேன்னு சீன் போடுறா. சென் சும்மா இருப்பானா? சரிம்மா, உன் விருப்பத்தை மதிக்கிறேன், நான் இன்விடேஷன் அனுப்பலன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவ உடனே பதறி போய் ஏய் நில்லுங்கன்னு கத்துறா. சென் புருவத்தை உயர்த்தி என்னன்னு கேக்குறான். அவன் முகம் சிவந்து போய் கண்ணை திருப்பிக்கிட்டு, ஒருவேளை நான் சேரணும்னு ஆசைப்பட்டா முடியாதான்னு முணுமுணுக்கிறா. சென் அவளை ஓட்டுறான். உனக்கு தயக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன், வேணா விடு. அவ பொறுக்க முடியாம மாஸ்டர்னு கெஞ்சுறா. அப்போ ஜிக்கி அங்க வராங்க. அவளை ஓட்டாதீங்க பாஸ், அவ நிஜமாவே சேரணும் தான் ஆசைப்படுறா. இன்னைக்கு காலையில லிங்யூவ அறிமுகப்படுத்தினதுல இவளுக்கு பொறாம. ஜிக்கியாங் ஜிய பார்த்து முன்னாடி வான்னு சொல்றாங்க. ஜி அவங்கள அம்மான்னு கூப்பிடுறா. சென் சரி உங்க அம்மாவுக்காக இன்விடேஷன் அனுப்புறேன்னு சொல்றான். சிஸ்டம் இவால்வர் சாங் ஜி ஒயிட் எம்பரர் பேலஸ் குரூப்ல இணைஞ்சாச்சு. ஜி குஷியாகி இன்னும் நிறைய மான்ஸ்டரை கொல்ல போறேன்னு துள்ளிக்கிட்டு ஓடுறா. சென் அவ போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே சின்ன இளவரசின்னு சொல்றான். ஜிக்கியாங் சென் பக்கத்துல வந்து, அவ சும்மா வாய் தான், கவலைப்படாதீங்க, டஞ்சன் முடிச்சு வீட்டுக்கு போனதும் அவளை உங்களை டேடின்னு கூப்பிட வைக்கிறேன்னு கண்ணடிச்சுக்கிட்டே சென்னோட கண்ணத்தை தொடுறாங்க. நீங்க ரொம்ப தீர்க்கமான ஆளுதான்னு சென் சொல்றான். ஜிக்கியாங் ஒரு மயக்கிற பார்வையோட, உலகம் மாறிடுச்சு இல்லையா, கஷ்டமே படாத ஜி மாதிரி பொண்ணுக்கு உங்கள மாதிரி ஒரு டேடி கிடைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ரொமான்ஸ் பண்றாங்க. சீன் மாறுது. ஒரு லக்ஸரி ஹோட்டல் பாத்ரூம்ல ஒரு பொண்ணு ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. குரூப் லீடர் புண்ணியத்துல நான் இங்க சொகுசா இருக்கேன்னு நினைக்கிறா. திடீர்னு ஒரு அலர்ட். இவால்வர் பி டீம் நார்மல் லெவல் டஞ்சனை முடிச்சிட்டாரு. வீடியோ 10 செம்பு காசு. அவ ஷாக் ஆகி எந்திரிக்கிறா. என்னது, அதுக்குள்ள முடிச்சிட்டாரா? 10 காசா? என் சொத்து அழிய போகுதுன்னு புலம்பிக்கிட்டே வீடியோவை வாங்குறா. வீடியோவை பார்த்ததும் அவ முகம் மாறுது. என்னடா இது, குரூப்ல எல்லாமே பொண்ணுங்களா இருக்காங்கன்னு அவளுக்கு வயிறு எரியுது. வேற ஒரு இடத்துல ஒருத்தன் வீடியோ பாக்குறான். பொண்ணுங்க எல்லாம் அழகுதான், ஆனா சண்டை சுமாரா இருக்கு, எனக்கு தலைவனை பாக்கணும்னு ஓட்டுறான். இன்னொரு குரூப்ல ஒரு கருப்பினத்தவர், நம்ம ஆளு டாம் விட இந்த கிழக்கத்திய பையன் பெரிய ஆளா, சும்மா லக்குல தப்பிச்சிருப்பான்னு நக்கலா கேக்குறான். பக்கத்துல இருந்தவன், டே லூசு, இவன் பாச ஒரே அடியில கொன்னுட்டான்டா, டாம் எல்லாம் இவன் கால் தூசின்னு மிரண்டு போய் சொல்றான். இன்னொரு பொண்ணு பெட்ல படுத்துட்டு யோசிக்கிறா. அந்த குரூப் பொண்ணுங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, லீடர் நேரடியா ட்ரைனிங் தராரு, நானும் அவர் இருக்கிற சிட்டியில இருந்திருக்கலாம்னு ஏங்குறா. கடைசியா சீன் ஜிக்கியாங் வீட்டு ஸ்டடி ரூமுக்கு வருது. சென் சீரியஸா பேசுறான். எல்லாரும் டஞ்சனை முடிச்சிட்டாங்க, நிறைய லோ கிரேட் எக்யூப்மெண்ட் கிடைச்சிருக்கும். லிங்கு, லூலி, நீங்க 3 பேரும் சேர்ந்து உடனே ஒரு வியாபார விதியை உருவாக்குங்க. எக்கானமிய செட் பண்ணணும், சீக்கிரம் வியாபாரிகளை உருவாக்கணும்னு பிளான் போடுறான். அவன் அவகிட்ட இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லி இன்வென்ட்ரியில இருந்து சில பொருட்களை எடுக்கிறான். இதோட அருமை என்னன்னு உனக்கே தெரியும்னு சொல்றான். அவ கிட்ட வந்து பாக்குறா. அவன் விளக்குறான், இது சதைச்சுவர், வால் ஆஃப் ஃபிளஷ். இது ரத்தம் சதைய சாப்பிட்டு வளரும். நாம கட்டுற எந்த செவுத்தையும் விட இது ஸ்ட்ராங். இது பெரிய பாதுகாப்பு அரணா இருக்கும். அப்புறம் இன்னொரு பொருளை காட்டி, இது திரும்பும் சுருள், ரிட்டர்ன் ஸ்க்ரோல். இதை யூஸ் பண்ணா 10 செகண்ட்ல நாம மார்க் பண்ண சிட்டிக்கு வந்துடலாம். உசிர காப்பாத்துற பொருள். இத வச்சு நாம சீக்கிரமே இந்த யாங்சென் நகரத்தையே ஆளலாம்னு சொல்றான். அவன் அந்த டைனமிக் ஸ்கின் ட்ரெஸ்ஸை எடுக்கிறா. இது பார்க்க அழகாலும் இருக்கும், எந்த வடிவத்துக்கும் மாறும். என்ன பாஸ், அந்த 2 பொருளை விட இது முக்கியம் இல்லன்னு நினைக்கிறீங்களான்னு நக்கலா கேக்குறா. அதுக்கு அவன், தப்பு கணக்கு போடாத, இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஆனா எனக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் பத்தி பெருசா தெரியாது, நீயே ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்றான். அவ அவனை கட்டிப்பிடிச்சு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதுவும் என்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, அந்த ஜிய உங்களை டேடின்னு கூப்பிட வைப்பேன்னு சொன்னேன்ல, அவளை ரெடி பண்ணிட்டு வர்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி போன லிங்குவ கையில தூக்கிக்கிட்டு ஜிக்கியாங், லூலி, சூன், ஷ்வாங் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போறான். அவளை பத்திரமா படுக்க வைக்கிறான். அவன் ட்ரெஸ் பண்ணி முடிச்சதும் சிஸ்டம் அலர்ட் காட்டுது. பிளேக் ரோப் அணியப்பட்டது. பிளேக் செட்ல 5ல 2 கிடைச்சிருச்சு. எல்லா சக்தியும் +5 ஏறி இருக்கு. பலவீனமாக்குற நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருக்கு. அவன் கணக்கு போடுறான். இன்னைக்கு 3 தடவை டஞ்சன் போனதுல 1 பீஸ் கிடைச்சிருக்கு. இதே வேகத்துல போனா 3 நாளையில மொத்த செட்டையும் சேர்த்துடலாம். திடீர்னு குரூப் சாட்ல ஒரு அலர்ட். ட்ரீமின்னு ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில பிரைவேட் சாட்ல மெசேஜ் பண்றாங்க. யாரடா இது ட்ரீமின்னு சின் யோசிக்கிறான்.
அவ மெசேஜ் அனுப்புறா, தலைவா வணக்கம், உங்க வீடியோ பார்த்தேன். ஒவ்வொருத்தரோட திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க டிப்ஸ் தர்றீங்க. எனக்கும் சண்டை போட வராது, எனக்கும் கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னு கேக்குறா. சென், யாரோ அட்வைஸ் கேட்டு வர்றாங்க போல. சரி, உனக்கு உதவணும்னா உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியணும். நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் பாத்துட்டு சொல்றேன். இல்லனா என்னால பெருசா உதவ முடியாதுன்னு ரிப்ளை பண்றான். அவளும் திறமைய சொன்னா உதவுவீங்கன்னா நான் இப்பவே அனுப்புறேன்னு சொல்றா. சென் யோசிக்கிறான், போன ஜென்மத்துல ட்ரீமின்னு யாரையும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னோடிகள். கண்டிப்பா இவகிட்ட ஏதோ விஷயம் இருக்கணும். அவ அனுப்புன வீடியோவை பார்த்ததும் சென் அரண்டு போயிடுறான். சிஸ்டம் காட்டுது, ட்ரீம் பட்டர்ஃபிளை எஸ் லெவல் 31 ட்ரீம் பாயிண்ட்ஸ். சென் ஷாக் ஆயிடுறான். எஸ் லெவலா? இது முடிவில்லா வளர்ச்சியாச்சே. இப்படி ஒரு பவர்ஃபுல் ஆளு போன ஜென்மத்துல வெளியே தெரியாம போனதுக்கு காரணம் அவங்க சீக்கிரமே செத்துருப்பாங்க போல. சென் மெசேஜ் அனுப்புறான், எஸ் லெவல் சக்தி ரொம்ப சிக்கலானது. உன்னோட ஸ்கில்ஸ் என்ன பண்ணும்னு கொஞ்சம் சொல்லு. அவ விளக்குறா, என்னோட ட்ரீம் பட்டர்ஃபிளை சக்தியை வச்சு நான் கனவு உலகத்துக்கு போவேன். அது நிஜ உலக மாதிரியே இருக்கும். மத்தவங்க கனவுக்கும் போகவேன். அங்க இருக்கிற சில பொருட்களை நிஜத்துக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு நான் ட்ரீம் வீவிங்னு ஸ்கில்ல பயன்படுத்துறேன். கனவை என்னால மாத்த முடியும், ஆனா இப்போதைக்கு கொஞ்சமா தான் மாத்த முடியுது. யாராவது என் கனவுக்கு கூப்பிடணும்னா நான் ஒரு கனவு சின்னத்தை உருவாக்கி அவங்கள அழைக்கணும்னு சொல்றா. சென் யோசிக்கிறான், இவளோட உண்மையான உடம்ப மட்டும் மறைச்சு வச்சுட்டா இவளோட இந்த சக்திக்கு ஈடு இணையே இல்ல. இவளை அசைக்கவே முடியாது. அவ சொல்றா, நான் உங்களுக்கு ஒரு கனவு சின்னம், அதாவது ட்ரீம் டோட்டம் அனுப்புறேன். அதை வச்சு நீங்க என் கனவுக்குள்ள வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. சென் உடனே மறுக்கிறான். அதெல்லாம் முடியாதுமா, உன் கனவுல நீதான் ராணி, அங்க எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, நான் மாட்டிக்க விரும்பல. அவ விடுறதா இல்ல. நான் இவால்வர் கான்ட்ராக்ட் போடுறேன், அதுல கையெழுத்து போட்டா நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. மீறினா என் சக்தியே போயிரும். ப்ளீஸ் உதவுங்கன்னு கெஞ்சிரா. சென் ஆச்சரியப்படுறான். இவால்வர் கான்ட்ராக்டா? அதுக்கு பிரபஞ்சமே சாட்சியாச்சே. அதுக்கு குறைஞ்சது 10 தங்க காசு செலவாகுமே. இவ்ளோ காசு வச்சிருக்கிறவ எதுக்கு என்கிட்ட அட்வைஸ் கேக்குறா? அவ அதுக்கும் விளக்கம் சொல்றா. நான் கனவுல கொல்ற மான்ஸ்டர் நிஜத்திலையும் செத்து போகும். அது மட்டும் இல்லாம கனவு நெசவு மூலமா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து விழுற பரிசு பொருட்களை டிராப் ரேட்ஸ என்னால மாத்த முடியும். அப்படி சேர்த்துதான் காசு வச்சிருக்கேன். காசு மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில் புக்கும் அப்புறம் ஒரு சிட்டி பில்டிங் ஆர்டர் கிரேட் எஃப் ஸ்பெஷல் ஐட்டமும் தர்றேன். சென் யோசிக்கிறான், அடேங்கப்பா, இவ சக்தி என் வைரஸ் ராஜா பவரை விட குறைச்சலே இல்ல போல. அவ தொடர்ந்து கெஞ்சிரா, கனவுல நான் ஸ்ட்ராங்கு தான், ஆனா நிஜத்துல உடம்புல தெம்பே இல்ல. சண்டை போட தெரியலனா நான் சீக்கிரம் செத்துருவேன்னு உள்ளுணர்வு சொல்லுது. சென், இவ சொல்றது கரெக்ட் தான். இவளை நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டா பெரிய லாபம்னு முடிவு பண்றான். சரி, அந்த கான்ட்ராக்ட் அனுப்பு, நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறான். சிஸ்டம் அலர்ட், ட்ரீமி கான்ட்ராக்ட் அனுப்பியிருக்காங்க. இது 24 மணி நேரத்துக்கு செல்லும். உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி இருக்கு. சென் சரின்னு கையெழுத்து போட்டுட்டு ஜியக்கியாங் வில்லாவுல இருக்கிற இன்னொரு பெட்ரூம்ல போய் படுக்கிறான். அந்த கனவு சின்னத்தை பார்த்து கவனம் செலுத்தினா கனவுக்குள்ள போயிரலாம். மனசுல பயம் இருந்தா லேட் ஆகும். கையில அந்த காடை வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதிர்காலத்துல இவ சக்தி வளர்ந்து எல்லாரையும் ஒரே நேரத்துல கனவு காண வச்சா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்படியே தூங்கிடுறான். கனவுல அவளை பாக்குறான். அவ, வாங்க குரூப் லீடர், என் பேரு மேங், அதாவது கனவுன்னு அர்த்தம்னு அறிமுகப்படுத்திக்கிறா. சென், நான் சென் பாய், என்ன பீனு கூப்பிடுன்னு சொல்றான். சுத்தி பார்த்துட்டு, இதுதான் உன் கனவு உலகமா? சண்டை பயிற்சிக்கு இது செட் ஆகாதேன்னு கேக்குறான். அவ, இல்ல பக்கத்துல ஒரு ஜிம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு போர்ட்டலை ஓபன் பண்றா. ஜன்னல் வழியா பார்த்தா வெளியே பெரிய பெரிய பில்டிங் தெரியுது. சென் ஷாக் ஆகி, இது என்ன இடம்? உன் கனவு உலகம் இவ்ளோ பெருசான்னு கேக்குறான். அவ விளக்குறா, கனவு உலகம்ங்கிறது தனி உலகம், அது எனக்கு சொந்தமானதில்ல. நான் ஒரு பயணி மாதிரி உள்ள வந்து மாத்தி அமைச்சிருக்கேன். இது நிஜ உலகத்தோட பிரதிபலிப்பு தான். சென் புரிஞ்சுக்கிட்டு, சரி வா ஜிம்முக்கு போலான்னு சொல்றான். ஜிம்முக்குள்ள ஒரு கூடைப்பந்து மைதானம் இருக்கு. மேங் ஆம்லிட்ட கொஞ்சம் மெதுவா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றா. சென் அவளை பார்த்து, நீ பேசுறத பார்த்தா மிடில் ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்றான். மேங் சிரிச்சுக்கிட்டே, உலகம் அழியறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாவல் ரைட்டர்னு சொல்றா. சென், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம குறிக்கோள் ஒண்ணுதான். நிஜ உலகத்துல உன் உடம்பு ஸ்ட்ராங் ஆகணும், பயிற்சியை ஆரம்பிக்கலாம்னு சீரியஸ் ஆகுறான். உன் திறமைய வளர்த்துக்க சிறந்த வழி நேரடி சண்டைதான்னு சென் சொல்றான். உன் கனவு சக்தியை என் மேல யூஸ் பண்ணாத, உன் சண்டை போடுற லெவல் என்னன்னு மட்டும் காட்டுன்னு சொல்றான். அவ சொல்றா, கனவு உலகத்துல என் மன வலிமைக்கு ஏத்த மாதிரி என் சக்தி இருக்கும்.
பாயிண்ட்ஸ் 48. சோ பார்த்து சூதானமா இருங்க குரூப் லீடர்னு வார்னிங் தரா. சென் கவலைப்படாத, முழு வேகத்தோட தாக்குன்னு சொல்றான். அவ உற்சாகமா சரின்னு சொல்லிட்டு பாயிரா. அவளோட அடிய சென் அசால்ட்டா விலகுறான். உன் வெயிட் பேலன்ஸ் சரியில்லை, அடிக்கவும் முடியல பின்வாங்கவும் முடியல, சின்ன பிள்ளைங்க போடுற ஆமை குத்து மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்றான். திரும்ப ட்ரை பண்ணு. அவ தொடர்ந்து அடிக்கிறா, ஆனா ஒரு அடி கூட அவ மேல படல. சென் பாடம் எடுக்கிறான். 3 விஷயம் முக்கியம். 1 பேலன்ஸ் வேணும், 2 குருட்டாம்போக்குல வீசாம குறிய பார்த்து அடிக்கணும், 3 எதிராளியை கவனிக்கணும், உனக்குள்ளேயே மூழ்கிடக்கூடாது. சரி, இப்போதைக்கு இது போதும்னு அவன் கையை நீட்டவும் அவ டக்குன்னு வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்போ நான் அடிச்ச வேகம் வெறும் 20 தான், அதுக்கே உன்னால சமாளிக்க முடியலன்னு சென் சொல்றான். அவளும் சாரி மாஸ்டர், நான் மோசம்தான், இன்னும் கத்துக்கணும்னு ஒத்துக்கிறா. 7 நாள் ஓடி போச்சு. டாங்ஷின் வில்லா ஏரியாவுல சட்டத்திட்டமெல்லாம் போஸ்டரா ஒட்டியாச்சு, மக்களுக்கு விளக்க ஆட்களையும் போட்டாச்சு. எல்லாம் சரியா நடக்குதுன்னு சென் பாராட்டுறான். நான் அந்த பக்கம் இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், இனிமே நிர்வாகம் ஓன் பொறுப்பு, நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன்னு ஜீக்கியாங் கிட்ட சொல்றான். அதுக்குள்ளவா? பிளேக் செட்ல இன்னும் ஒரு பீஸ் பாக்கி இருக்கே, அதை எடுத்துட்டு போகலாமே நான் அவங்க கேக்குறாங்க. சிஸ்டம் காட்டுது, பிளேக் செட் 5ல 4 பீஸ் கிடைச்சிருச்சு. எல்லா பவரும் +10 ஏறி இருக்கு. தொட்டா பலவீனமாகிற சாபம் எதிரிக்கு உண்டாகும். வெறும் இ கிரேட் பொருளுக்காக நான் காத்திருக்க முடியாது. வெளியே நிறைய வாய்ப்புகளும் பொக்கிஷங்களும் கொட்டி கிடக்கு, அதை தேடி போகணும்னு சென் சொல்றான். ஜீக்கியாங் அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு, எங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, சீக்கிரம் வந்துருங்க, இல்லனா பேரரசர் மாளிகை நிரம்பி வழிஞ்சு வெள்ளம் வந்துரும், யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரொமான்ஸா பேசுறாங்க. சென் புரிஞ்சுக்கிட்டு, ஓ வெள்ளம் வரும் போல இருக்கா, அப்போ இன்னைக்கு ராத்திரி எல்லாரையும் வர சொல்லு, அந்த மடையை எப்படி அடைக்கிறதுன்னு பாப்போம்னு டபுள் மீனிங்ல பேசுறான். ஜீக்கியாங் வெக்கத்தோட உத்தரவு மன்னான்னு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த குரூப் பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்துட்டு மறுநாள் காலையில கிளம்புறான். மத்தவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்வாங் அங்க வரா. என்னமா ஜீக்கியாங் ட்ரெஸ் தேடுறியா, அவ இன்னும் எந்திரிக்கலன்னு சென் கேக்குறான். ஸ்வாங், இல்ல பாஸ், உங்களை தான் வந்தேன், மலை அடிவாரத்துல யாரோ செட்டில்மெண்ட்ல பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன கூப்பிடுற, அங்கதான் ரூல்ஸ் ஒட்டியிருக்க, அதை பார்த்து தண்டனை கொடுக்க வேண்டியதானேன்னு சென் கேக்குறான். மன்னிச்சிடுங்க பாஸ், அவனை கைது பண்ணிட்டோம், ஆனா அவன் தான் உங்க கிளாஸ்மேட்னு சொல்றான், அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஸ்வாங் சொல்றா. அப்படியா, சரி கூட்டிட்டு போ பாப்போம்னு சென் கிளம்புறான். மலையடிவாரத்துக்கு போனா அங்க சில பேர் காத்துட்டு இருக்காங்க. கூட்டத்துல ஒருத்தன் சென்ன பார்த்ததும் சென் பாய் வந்துட்டாருன்னு சொல்றான். ஸ்வாங் வந்து விளக்கமா சொல்றா. பாஸ், இவங்க எல்லாம் அந்த ஒரு செம்பு காசு வரிய கட்ட முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க, காசு கொடுக்காம இவங்களுக்கு பாதுகாப்பும் வேணுமா சொகுசும் வேணுமா. கூட்டத்துல இருந்து ஒருத்தன் முன்னாடி வரான். சென் அவனை கவனிக்கிறான். அவன் பேரு லிச்சன். உன்னை எனக்கு தெரியும், இங்க ரூல்ஸ் ஒன்னும் மோசமா இல்லையே, ஒரு ஜாம்பிய கொன்னா ஒரு காசு கிடைக்க போகுது, சண்டை போட தெரியலன்னா இங்க வேற வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், ஏன் வீண் வம்பு பண்றேன்னு சென் கேக்குறான். லிச்சன் பெரிய தியாகி மாதிரி பேசுறான். இது பண பிரச்சனை இல்ல, கொள்கை பிரச்சனை. உலகம் அழிஞ்ச இந்த நேரத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கரம் நீட்டணும். உன்கிட்ட வசதி இருக்கு, நீ எல்லாருக்கும் இலவசமா உதவணும். நான் முன்னாள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா சொல்றேன், இந்த வரிய ரத்து பண்ணு, எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. சென் நக்கலா சிரிக்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. அவன் குரலை உசத்தி, எல்லாரும் கேளுங்க, இதுதான் இங்க சட்டம், பிடிக்காதவங்க உடனே கிளம்பலாம், இன்னும் 3 நிமிஷத்துல இங்க யாராவது நின்னா ஈவிரக்கம் இல்லாம சுடப்படுவீங்கன்னு மிரட்டுறான். ஸ்வாங் கிட்ட கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றான். லிச்சன் திமிரா, 3 நிமிஷம் எதுக்கு, நான் போகவே மாட்டேன், நான் நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு அடம்பிடிக்கிறான். அங்க இருந்த ஒரு அதிகாரி, டே லூசு வாய மூடு, ஒரு காசு சம்பாதிக்க துப்பில்ல, உனக்கெல்லாம் இலவசமா பாதுகாப்பு கேக்குதா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்க இடம் இல்லன்னு கத்துறான். இன்னொருத்தன், உன்னால ஒரு காசு சம்பாதிக்க முடியலன்னா என் வீட்டுக்கு வா, நாய் மேய்க்கிற வேலை தரேன், 2 காசு சம்பளம்னு செமையா கலாய்க்கிறான். நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன முகாம்டா இது, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஓடி போயிருன்னு விரட்டுறாங்க. லிச்சன் அவமானத்துல, நீங்க எல்லாம் முட்டாள்கள், இந்த சபிக்கப்பட்ட இடத்துல நான் இருக்க விரும்பல, நான் போறேன், ஆனா என்ன விரட்டினதுக்காக நீ வருத்தப்படுவேன்னு சென்னு கிட்ட சவால் விட்டுட்டு திரும்புறான். சென் நில்லுன்னு சொல்றான். என்ன இப்பவே வருத்தப்படுறியான்னு லிச்சன் நக்கலா திரும்புறான். அடுத்த நொடி சென் தன்னோட பிளேடு கிளாவ வெளியில விட்டு ஒரே வீச்சு. லிச்சன் அந்த இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சரிகிறான். நீ சொன்னது கரெக்ட் தான், என் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டிட்டு போறவன உசுரோட விட்டா பிற்காலத்துல நான் வருத்தப்பட வேண்டி இருக்கும், அதான் இப்பவே முடிச்சிட்டேன்னு சென் கூலா சொல்றான். ஸ்வாங் இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறா. இத பார்த்த மத்தவங்க நடுங்கி போய் தபன்னு கால்ல விழறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க ரூல்ஸ் படி நடக்கிறோம், எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கதறாங்க. சென் ஒருத்தரை பார்த்து, நீ புத்திசாலி, 5 செம்பு காசு அபராதம்,
1 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிடும்னு சொல்றான். அவனும் நன்றி சொல்லிட்டு ஒத்துக்கிறான். மத்தவங்களும் நாங்களும் தயார்னு ஒத்துக்கிறாங்க. சரி, இனிமே இவங்களை என்ன பண்றதுன்னு ஸ்வாங் முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சென் கிளம்புறான். போகும்போது மேங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. தலைவா, என் ஆன்ம சக்தி அதிகமா இருக்கு, ஆனா நிஜத்துல தாக்குற சக்தி எனக்கு இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்புறா. சென், பொறுமையா இரு, ஆன்ம சக்தியை வச்சு தாக்குற ஸ்கில் புக்கை நான் கேடி தரேன்னு ஆறுதல் சொல்றா. அவ, வெளியில வரும்போது உங்களை பார்க்க வரணும், நீங்க எந்த சிட்டின்னு கேக்குறா. நான் யாங்சென்னு சென் ரிப்ளை பண்றா. அவ ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, நான் ஊசாங் சிட்டில தான் இருக்கேன், நீங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு சொல்றா. நீ என் டீம்ல சேரணும்னு நினைச்சா நானே நேர்ல வந்து உன்னை பாக்கறேன்னு சென் ஆஃபர் பண்றான். நிஜமாவா சொல்றீங்க? இது நடந்தா சூப்பரா இருக்கும்னு அவ குஷியாகறா. சென் யோசிக்கிறான். ஊசாங், போன ஜென்மத்துல அங்க ஒரு எஸ் கிரேட் ப்ரொஃபஷன் மிஷன் இருந்துச்சே, அது எஸ்எஸ்எஸ் லெவல் இல்லனாலும் அங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு நல்ல வியாபாரம் பண்ணலாம். சரி, அப்ப நாம முதல்ல ஊசாங் போலாம்னு சென் முடிவு பண்றான். சீன் ஜாங் சிட்டி ஹோட்டலுக்கு மாறுது. ஜாங் லூபிங் ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு ஷை கிட்ட சாப்பாடு எவ்வளவு இருக்குன்னு கேக்குறான். ஷை, ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 10 பேருக்கு 3 நாளைக்கு தான் வரும்னு சொல்றான். லூபிங் கவலையோட, அந்த மான்ஸ்டர் நம்ம 5 ஆளுங்களை ஈஸியா கொன்றுச்சு, அதோட மோப்ப சக்தி பயங்கரமா இருக்கு, 10வது மாடிக்கு கீழே போனாலே நம்மள கண்டுபிடிச்சிரும், பின்வாசல் வழியா தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றான். ஜன்னல் வழியா கீழே பார்த்தா ஒரு ராட்சத மான்ஸ்டர் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. நாம மாட்டிக்கிட்டோம் போலன்னு ஜெய் சொல்றான். அப்போ ஷியூ வந்து, அங்க பாருங்க மாடியிலன்னு கைய காட்டுறான். ஏதோ உருவம் பில்டிங் விட்டு பில்டிங் தாவுது. லூபிங், அது என்னது, கண்ணுக்கே சரியா தெரியல, நிழல் மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஜெய், அது புது வகை ஜாம்பியா இருக்குமோன்னு பயப்படுறான். ஷியூ, அது செவத்துல கூட ஏறுது, ரொம்ப ஆபத்து, கர்ட்டனை மூடுங்கன்னு சொல்றான். ஆனா ஷியூ இன்னொரு பொண்ணு XIU நிதானமா, கவலைப்படாதீங்க, அது மனுஷன்தான்னு சொல்றா. ஜெய், அது எப்படி மனுஷனா இருக்க முடியும்னு நம்பல. லூபிங், நீ தப்பா பாத்திருப்பன்னு சொல்றான். ஷியூ உறுதியா, இல்ல, என் கண் பார்வை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அது மனுஷன்தான், நம்மள நோக்கி தான் வரான்னு சொல்றா. அந்த பக்கம் சென் மாடிக்கு மாடி தாவி அந்த மான்ஸ்டரை நெருங்குறான். அட, இது டைரண்ட் வகையாச்சே, செம்ம லக்கு, எதிர்பாராத போனஸ் இதுன்னு சென் சந்தோஷப்படுறான். என்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுத பிளானுக்கு டைரண்டின் எலும்பு தேவைப்படுது, சுத்தியல வச்சு அடிச்சா எலும்பு உடஞ்சிரும், அதனால பிளேட் கிளா வச்சு தலையை வெட்டுறதுதான் பெஸ்ட்னு முடிவு பண்றான். ஜெய் ஜன்னல்ல இருந்து பாக்கறான். எனக்கு ஒன்னும் தெரியலையே ஷியூ, அங்க என்ன நடக்குது? யுஷுவி, பாக்காதீங்க, ஆபத்துன்னு வார்ன் பண்றான். ஷியூ வர்ணனை கொடுக்கறா. சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஆளோட கை நெகமா மாறிடுச்சுன்னு கத்துறா. லூபிங், நான் சொன்னல, அது மான்ஸ்டர் தான், சாதாரண மனுஷனுக்கு எப்படி நெகம் இருக்கும்னு கத்துறான். திடீர்னு ஷியூ ஆச்சரியமா, என்னது, அதுக்குள்ள அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டான், இப்போ அதை ஏதோ உறிஞ்சுறான், இருங்க, அவன் முகத்தை பாத்துட்டேன்னு சொல்றா. சென் அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிட்டு பக்கத்துல நிக்கிறான். சிஸ்டம் காட்டுது, பிளேக் வைரஸ் பாதிச்ச எலைட் மியூட்டன்ட் காலி, 2000 XP கிடைச்சது. அதை உறிஞ்சினதுல டார்க் வைரஸ் பவர் ஏறி இருக்கு. 800 வைரஸ் பாயிண்ட்ஸ், 500 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. புது பவர் அன்லாக் ஆகுது. தசை வலிமை மற்றும் கவசம். தசை வலிமை உடம்பு பருமனாகாமலே பலம் கூடும். கவசம் அடிப்படை பாதுகாப்பை விட டபுள் மடங்கு தாங்கும். பரவாயில்லையே, நல்ல ரிவார்ட்னு சென் நினைக்கிறான்.